இது மரம் கீழே வெள்ளி தண்ணியில எல்லாம் வீழ்ந்துச்சு. அதுதான் நம்ம போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சரி வா போய் பார்க்கலாம் வெளியே. இங்க பாருங்க மழை பெஞ்சதுல எவ்வளவு தண்ணி பாத்தீங்களா பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல தண்ணி போக மாட்டேங்குது. வெளியேற தண்ணி எல்லாம் உள்ளதான் வருது. அங்க பாத்தீங்களா இங்க பாருங்க வெளியேற தண்ணி எல்லாம் உள்ளதான் வருது. ஸோ நல்ல வேலை பைக்கு கவர் போட்டதால பைக் சேஃப் ஆயிடுச்சு. இல்லைன்னா பைக்கு நஞ்சு பிரேக்கெல்லாம் டைட் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போ தான் வண்டி சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா சீட் கவர் வாங்கி போட்டது நல்லதாகிடுச்சு எனக்கு. சரி வாங்க மரம் எங்கே வந்தது நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே பாருங்கள் கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி காற்று அடிக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் காற்று எப்படி அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ தென்னை மரத்தில் மேலேருந்து தேங்காய்லாம் உழுவுது. ஆனால் எங்கே தான் உழுது தெரிய மாட்டேது. ஸோ வாங்க இப்போ நம்ம மரம் எங்கே வந்து சொல்லி பார்க்கலாமா. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. பின்னாடி பார்த்து வாங்க தண்ணியில். ஸோ இங்கே பாருங்கள் எங்களோட கொய்யாக்கா மரம் எப்படி ஊந்துது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா கொய்யாக்கா மரம் என்ன நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் தண்ணி பாருங்கள். என் பொண்ணு ஸ்கூலாண்டு பார்க்குறீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி அங்கே பாருங்கள் பைக் போதா அந்த இடத்துல பாருங்கள். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அங்கே கேட் பிளாக் கலர் கேட்டு பின்னாடி இருக்கா. அங்கே பாருங்கள் அப்படியே வண்டி போதில் அந்த வண்டி என்ன பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பொண்ணோட ஸ்கூல் அந்த சந்தில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா. அந்த பைக்கோட சைலன்ஸில் ரொம்பிச்சு பார்த்தீங்களா. கரெக்டாக அங்கே தான் அந்த இடத்துல தான் என் பொண்ணோட ஸ்கூல் சந்தில். பாருங்க என் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுங்க. எங்கே என்னன்னா தண்ணி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடும் போட்டு வழி இல்லை. ஸோ அதனால் மோட்ரு போட்டு தான் எடுத்துன்னுக்குறாங்க தண்ணி இவங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தண்ணி போட்டு வழி இல்லை. உள்ளே வரத்துக்கு தான் வழி இருக்குது. தண்ணியெல்லாம் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே ரோட்டில் தான் வரும். என்ன ஆமாம் 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 நம்ம கொய்யாக்கா மரம் ஊந்துச்சு பார்த்தியா எப்படி ஊந்துச்சு பார்த்தியா கொய்யாக்கா மரம். சரி சரி ஓகேடா செல்லம். பாருங்க காத்து பாருங்க பாத்தீங்களா எப்படி அடிக்குது காத்து பாருங்க. ஸோ என் பொண்ணு சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க. இன்னைக்கு தான் அந்த புயல் கறக்குது. ஸோ அதனால் காற்று செம்மையாக இருக்கும். மழை லைட்டாக இருக்கும். ஆனால் இப்போ மழை நின்றுச்சு காற்று தான் செம்மையாக அடிக்குது. ஸோ நீங்களும் பத்திரமா இருங்க. வெளியே போகாதீங்க. மரங்கள்லாம் அங்கங்கே ஊந்து கிடக்குது. ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரியுதுங்க பாருங்கள் எப்படி என்ன மரம்லாம் எப்படி ஆடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக காற்று வச்சுன்னா மரம்லாம் ஊந்துடும். ஸோ ஓகே ஆமாம் ஆமாம் பார்த்தாச்சு. சரி வா நம்ம போகலாம். நீங்கள் பாருங்கள் இவனு தண்ணியில் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணா நானும் வரேன்னா இப்போ அதாவது இப்போ வெளியே கொண்டு நேரம் கூப்பிட்டு வந்துட்டேன் வெளியே. சரி வெளியே வந்துட்டியா தண்ணியில் கால் வச்சிட்டியா உள்ளே போ. நீங்கள் பாருங்கள் எல்லாம் இன்னும் போகிறான் பாருங்கள். வீட்ல சேஃப்டா இருக்கணும். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.